சின்ன வயசுலேயே திரை ஆர்வம் அதிகமாக இருந்த பெண்ணு பானுபிரியா. மேக்கப் டெஸ்ட்டு, ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் பாக்யராஜ் ஓகே பண்ணல. வம்சி என்ன பண்ணுறாரு, பல முறை அடிச்சிடுறாரு. அடி உத. ஏன், ரம்யா கிருஷ்ணனுடைய கணவர் தான் வம்சி. பானுபிரியா கார்த்திகேயுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே கெஸ்ட் ஹவுஸாக மாறி போச்சு. கண்ணீரோடு ஒரு ஸ்டுடியோவில் நம்ம வெளியேறு. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இருந்துக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 80s 90s டைம் பீரியட்ல இவங்க நடிக்காத நடிகர்களே இல்லை. அந்த மாதிரி நடிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வளர்ந்து வந்தவங்க தான் பானுபிரியா அவர்கள். இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தாங்க, அவங்க திரையுலக பயணம் எங்கே தொடங்க? இவங்க சொந்த ஊர் ராஜமுந்திரி பக்கத்தில் ரங்கப்பேட். அப்பா அம்மா 2 பேருமே கலை ஆர்வம் மிக்கவர்கள். இவங்க எப்படியாவது தன்னுடைய 2 பெண்ணு ஒரு பையன், இவர்கள் யாராவது ஒருவரை மிகப்பெரிய நடிகரோ நடிகையாக்கிடணும். 2 பேருக்குமே அது ஒரு பெரிய கலை தாகம். அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, சினிமா படப்பெட்டி வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்களுக்கு ஓட்டுறது, புதுப்படம் வந்தால் அதுக்கு இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறது, இப்படி சினிமா துறையில் ரிலேட்டடான ஆட்கள். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆந்திராவை விட இவர்களுக்கு எதிர்காலம் தமிழ்நாட்டில் தான். அப்போது குடும்பமே கிளம்பி எங்கே வருதுன்னா சென்னை வந்தாங்க. சென்னை வந்து சென்னையில் செட்டில் ஆகிடுறாங்க. சென்னையில் வந்த பிறகு கோடம்பாக்கம் லிபர்ட்டி தியேட்டரை வருகிற தமிழ் தெலுங்கு படங்களை தியேட்டரை லீஸுக்கு எடுத்து அவங்க அப்பாவுக்கு அதான் தொழில். சில தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணி அவருடைய பழைய கான்டாக்ட் எங்கள் ராஜமுந்திரியில் ஆந்திராவில் அங்கே அனுப்புவார். இதுதான். இப்போது இந்த 2 பொண்ணு ஒரு பையன் யாரை சினிமாவில் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணும்போது, சின்ன வயசுலேயே திரை ஆர்வம் அதிகமாக இருந்த பெண்ணு பானுபிரியா. அப்போ இந்த பானுபிரியாவை சின்ன வயசுலேயே பரதம், குச்சிப்பிடி, இப்படி நாட்டிய கலையில் முழு நேரமாக 6 வயசுலேருந்து அனுப்பிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போவதை விட நாட்டிய பள்ளிகளுக்கு தான் அதிகமாக ஆர்வம் செலுத்தினா அப்பா அம்மா விருப்பத்தை விட அதிகமான முன்னேற்றம். யார், பரதம், குச்சிப்பிடி சொல்லி கொடுக்குற கலைஞர்கள் இந்த பெண்ணு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குது. மிக இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்குது, இவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அந்த ஆசிரியர்களை மெச்சுகிற அளவுக்கு ஒரு மாணவி. இது நம்ம அந்த சரஸ்வதி வித்யாலயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது படிப்பு சரியாக ஏறலை. படிப்பை விட இசை ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் 12-13 வயசில் பள்ளிக்கூடம் போவது தடைபடுகிறது. முழு நேரமாக நாட்டிய பள்ளிகளே முழு நேரமாக. அந்த அம்மாவுடைய சின்ன வயசு கனவு என்னென்னா, ஒரு பெரிய நாட்டிய பள்ளி நிறுவனம் கலாச்சேத்ராவை போல். அதுதான் ஆர்வம். அது நிறைவேறாமையே போயிடுச்சு கடைசி வரைக்கும். என்ன காரணம்னா, நாட்டியத்தின் மீது இசையின் மீதும் அளவு கடந்த ஆர்வம். இதுக்கு நடுவில் அப்பா அம்மா 2 பேரும் டைவர்ஸ் ஆகிடுறாங்க. அது பெரிய சோகம் அந்த பொண்ணுக்கு. அதனால் சில காலம் அது முடங்கி போயிடுது. இருந்தாலும் இந்த பொண்ணு அம்மாட்ட செட்டில் ஆகிடுது. அம்மாவை பொறுத்தவரை அந்த கலை பயணத்தில் இந்த அப்பா அம்மா பிரிவு கலை ஆர்வத்தை தடை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதனால அம்மாவை எல்லா கலை ஆர்வம் உள்ள நடிகர்களோடு நடிகைகளோடு குழந்தை நட்சத்திரம் இப்படி பயன்படுத்திக்கன்னு இந்த குழந்தையை கூட்டிகிட்டு ஏறாத சினிமா கம்பெனி இல்லை. எல்லா திரைப்பட நடிகர்கள், திரைப்பட நடிகைகள் இப்படி எல்லா வீட்டுக்கு போகுது. அப்போது ஸ்ரீவித்யா கண்ணில் இந்த பொண்ணு படுது 17 வயசில். அப்போது ஸ்ரீவித்யா சொல்லுது, இவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, இவ எதையுமே மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளுகிறாள்,
கலையிலையும் இவளுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, இசையிலையும் ஆர்வம் இருக்குது, நடனத்திலையும் ஆர்வம் இருக்குது, திரைப்படத்துறையிலையும் ஆர்வம் இருக்குது. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாள். இதுதான் 17 வயசில் அந்த அம்மா சொல்கிற கமெண்ட். இந்த கமெண்ட்டை பிற்காலத்திலையும் ஸ்ரீவித்யா சொல்லுகிற அளவுக்கு நிலைமை வருது. எப்போன்னு கேட்டால், பாக்யராஜ் நடிப்பில் தூரல் நின்று போச்சுல மேக்கப் டெஸ்ட்டில் எடுத்தாச்சு. மேக்கப் டெஸ்ட் எடுத்து எல்லா பக்கம் சொல்லிடுச்சு, நான் தூரல் நின்று போச்சுடைய கதாநாயகி. பள்ளிக்கூடம், குச்சிப்புடி, நடனம், பரதநாட்டியம் எல்லா பக்கமே. ஆனால் மேக்கப் டெஸ்ட்டு, ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் பாக்யராஜ் ஓகே பண்ணல. இது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஃபெயிலியர் ஆன பிறகு வெளியே தலகாட்ட முடியல. என்னால் இந்த தூரல் நின்று போச்சு படம் ரிலீஸ் ஆகிற வரை நான் வெளியிலே தலகாட்ட மாட்டேன், பரதத்துக்கு போக மாட்டேன், நாட்டியத்துக்கு போக மாட்டேன், நடனத்துக்கு போக மாட்டேன், வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக வீட்லேயே முடங்கிருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. மகளை ஒரு பெரிய நட்சத்திரமாக்குற கனவுல தான் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தோம். ஆனால் அவள் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னுமே அவள் பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாகி கலை உலகத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாளேன்னு மீண்டும் படையெடுப்பு. அப்படி இப்போ மீண்டும் அந்த அம்மா இப்போ படையெடுத்ததில் அடுத்த படம் என்ன கேட்டிங்கன்னா, மெல்ல பேசுங்கள். இந்த படம் 1983 பி. வாசு, சந்தான பாரதி டைரக்ஷனில் வருது. வந்தால் அந்த படமும் பெரிய அளவில் போகலை, பேசப்படலை. இதுக்கு சம்பளமும் இல்லை. உழைப்பு முழுக்க கொடுத்து ஏறக்குறைய 6 மாத காலம் உழைப்பு, சம்பளம் இல்லை. எப்படியாவது ஒரு படம் தலைகாட்சியா போதும். இப்படி பெரிய டைரக்டர் பி. வாசு, சந்தான பாரதி இவர்கள் அந்த காலத்தில் பெரிய இயக்குனர்கள். முதல் படம் வராமையே போச்சு. 2வது படம் வந்து பெரிய அளவில் ஓடலை. இது பெரிய வருத்தம். 3வது தமிழே வேண்டாம், தெலுங்கில் போய் முயற்சி பண்ணுவோம், நமக்கு தெலுங்கு தான் நம்மளை கை கொடுக்கும். மீண்டும் எங்கள் ஹைதராபாத் வாசம். ஹைதராபாத்தில் வம்சின்னு பெரிய டைரக்டர். வம்சியுடைய டைரக்ஷனில் சித்தாரான்னு ஒரு படம். இந்த படம் தன்னுடைய முழு திறமையும் காமிக்குது. நடிப்பு, பாட்டு. இதில் வம்சி என்ன பண்ணுறாரு, பல முறை அடிச்சிடுறாரு. அடி உத. ஏன் இன்னும் நான் எதிர்பார்க்கிற பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நான் இன்னும் சிறப்பாக நீ நடிக்கணும், இது உனக்கு முதல் படம், இந்த படத்தில் ஆந்திராவில் நீ பேர் வாங்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்போ அவங்க அம்மாட்ட போய் அழுகுது, அம்மா எனக்கு டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனைவருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறாரு, திட்டுறாரு, பேசுகிறாரு, அடிக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்லுது, ஆசிரியர்னா அடி உதை வாங்குவது உன்னுடைய முன்னேற்றத்திற்கான அடிக்கல். அதனால் பொறுமையாக இரு. வம்சி கைப்பட்டால், வம்சியுடைய டைரக்ஷனில் நீ ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் பேசும் பொருளாக மாறிடுவேன். அதனால் தயவு செய்து நீ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், குச்சிப்புடி, பரதம், நடனம், பள்ளிக்கூடம், சரஸ்வதி அங்கு படாத கஷ்டத்தையெல்லாம் இங்கு பட்டே ஆகணும். நம்முடைய கனவெல்லாம் சிதைச்சிடாத. இந்த குடும்பத்தினுடைய கனவு உன்னை நம்பித்தான் இருக்குது. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக மாட்டேங்குது. இல்லை, உன்னுடைய சகோதரி பாரு, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அம்மா தான் தேம்பி அழுகிற பானு பிரியாவை மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட் முடிவு விடுது. அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. சித்தாரா தெலுங்கில் பெரிய ஹிட்டு. ஆமாம், ரம்யா கிருஷ்ணனுடைய கனவு தான் வம்சி. இந்த படம் ஹிட்டான பிறகு தெலுங்கில் ஒரு பெரிய ஹீரோயினி அந்தஸ்துக்கு இயக்குநர்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா, டான்ஸர்களை வியக்குகிற அளவுக்கு நல்ல நடனம், அதே போல்
தெலுங்கில் இனிமையான குரலில் சொந்த குரலே டப்பிங். தெலுங்கில் தமிழ் ரெண்டு பக்கமே சொந்த குரலை யாரும் டப்பிங், எந்த ஆர்டிஸ்டும் டப்பிங் பேசுகிறது இல்லை. ஆனால் பானுப்பிரியா போராடி அந்த உரிமையை வாங்கி என்னுடைய சொந்த குரலையே நான் டப்பிங் பேசுகிறேன். அதுதான் படத்துக்கு மேலும் எனக்கு பெருமையாக இருக்குன்னு அந்த சித்தாரா படத்தில் சொந்த குரலையே டப்பிங் இது பெரிய பேசு பொருளாக மாறி அதுக்கு பிறகு தெலுங்கில் மிகப்பெரிய நடிகையாக மாறியது. பட்ட கஷ்டம் பூரா தெலுங்கில் மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குது. மீண்டும் பாக்யராஜ் என்ன பண்ணுறாரு, ஏப்பா தமிழுக்கு நீ வா, ஒரு படம் நடி. மறுபடி ஹைதராபாத்துக்கும் சென்னைக்குமா பாக்யராஜை அலைகிறார். ஏன் தூரல் நின்று போச்சுன்னு தவற விட்ட ஸ்க்ரீன் டெஸ்ட்டு, மேக்கப் டெஸ்ட்டு, மீண்டும் இந்த படத்தில் நீ தான் கதாநாயகி. அந்த படத்துக்கு பேர் ஆர்ஆர்ஓ ஆரீரோ. அந்த படம் அந்த பல தடங்கள் தெலுங்கில் அந்த மாதிரி ரொம்ப ஹிட்டு. ஆனால் அதை நடுவு 2 நாள் கேப்னா உடனே சென்னை, மறுபடியும் ஹைதராபாத், மறுபடியும் சென்னை. இல்லை இழந்த இடத்த தமிழில் நான் பிடிச்சே ஆகணும். இதுக்காக தான் ஆர்ஆர்ஓ ஆரீரோ படம் வெளிவந்த பிறகு தமிழ்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தெலுங்குலேயும் பிஸி, தமிழ்லேயும் பிஸி. அப்போ அவங்க அம்மா ஒரு நாள் சொல்லுது, நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ தான் பலன் கொடுக்குது. எந்த சூழ்நிலையிலையும் நேரம் தவறாமை. பணம் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் தயாரிப்பாளர்களுக்கு நீ அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க. 4 படம் எடுத்தால் கண்டிப்பாக 2 படம் ஓடாது, 2 படம் ஓடும். அந்த 2 படம் நம்மளால் கெட்டு போகாதான் இருக்கக்கூடாது. அதனால் தயாரிப்பாளர்கள்ட்ட மென்போக்கை கடைபிடின்னு அவங்க அம்மா சொன்ன அந்த வேதத்தை கடைசி வரை கடைபிடிச்சாலும் பானுப்பிரியா. அடுத்து சிறையில் பூத்த சின்ன மலர் படம், யாரு கூட, விஜயகாந்த் ஹீரோ, தயாரிப்பாளர் பானுமதி. அந்த காலத்திலேயே பல லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி படம் எடுக்குது. விஜயகாந்தை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன நடந்ததுன்னா, அடுத்து சத்யராஜ் வச்சு புது மனிதன் ஒரு படம், அடுத்து கோபுர வாசல்னு கார்த்திகோட ஹீரோ, அந்த படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்து சத்திரியன் மணிரத்னம் தயாரிப்பில் விஜயகாந்த் நடித்தது, கே சுபாஷ் டைரக்டரு, 1991. அதுவும் தமிழில் பெரும் வெற்றி, பொருளாதார ரீதியாக வெற்றி. அது நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுமே மிகப்பெரிய புகழ் பெருமையும் கிடைச்சிது. இது பானுப்பிரியாவுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்கல் சத்திரியன். அடுத்து என்ன படம் கேட்டிங்கன்னா, அழகன்னு ஒரு படம், மம்முட்டி பாலச்சந்திர டைரக்ஷனில் மம்முட்டி கூட நடித்த படம், அதுவும் ஹிட்டு. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் சரி, சொந்த டப்பிங்கில் சொந்த குரலில் பேசி நடிப்பதை மற்ற நடிகைகள்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய படத்துக்கு கண்டிப்பாக பானுப்பிரியா தான் டப்பிங் பேசணும். பானுப்பிரியா குரலில் அவ்வளவு காந்த குரலாக இருக்கும். இதனால் பல படங்கள் முடிந்த பிறகு பானுப்பிரியா டப்பிங்காக காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் படம் ஊர்மிளா, எனக்கு பானுப்பிரியா தான் டப்பிங் பேசணும். பானுப்பிரியா எப்போ வாய்ப்பு இருக்கோ, எப்போ நேரம் இருக்கோ, அதுவரை என் குரலை வேண்டாம், பானுப்பிரியா குரல் தான் எனக்கு. இது ஊர்மிளா இந்தியன் படத்தில் பல கோடி செலவு பண்ணி எடுத்த படத்தில் பானுப்பிரியாவுக்காக காத்து கிடக்கிறாங்க. இதுதான் இதில். அடுத்து சூரிய வம்சத்தில் பிரியாராமன் நடித்த படம், அந்த படம் பெரிய அளவில் பேசப்படுகிற பொருளாக இருந்தது. அடுத்து பிரியாராமனுக்கு டப்பிங்கு, ரம்பாவுக்கு டப்பிங்கு, பல நடிகைகள் தமிழில் முன்னணி நடிகைகள் பூராமல் பானுப்பிரியா டப்பிங் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பித்த காலம். இதை விட 1991 பிரம்மான்னு ஒரு படம் எடுக்கிறார் சத்யராஜ்.
அந்த படத்தில் பானுப்பிரியா கேரக்டர் திரைப்பட உலகத்தில் பல நாட்கள் கிரகித்து பேசக்கூடிய அளவுக்கு கண்ணழகிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. கண்ணிலேயே சில வசனங்களை, பார்வையால் சில வசனங்களை, நடையால் நல்ல உயரம், நல்ல கண்ணழகு, இதை தமிழ் தெலுங்கு ரெண்டுமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்னென்னா, மணிரத்னம் படத்தில் தளபதி படத்தில் பானுப்பிரியா கேரக்டருக்காக ரஜினி காத்திருக்கார், மணிரத்னம் காத்திருக்கார், கேரளா சூப்பர் ஸ்டாரு மம்முட்டி காத்திருக்கார். இந்த கேரக்டருக்கு பானுப்பிரியா தான் கரெக்ட், விடோ கேரக்டர். அதில் நடிப்பை விட, வார்த்தைகளை விட முகபாவங்கள் தான். இந்த முகபாவங்களை பானுப்பிரியாவை தவிர யாரும் கொடுக்க முடியாது. மணிரத்னம் சொல்கிறார். தெலுங்கில் தமிழில் மாறி மாறி தளபதி படத்தில் பானுப்பிரியாவுடைய கேரக்டர் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தளபதி படம் பானுப்பிரியாவுக்கு பெரிய இடத்தை தக்க வைத்தது. தளபதி படம் ரஜினி மம்முட்டி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நடித்த படம் தளபதி தான். இது பானுப்பிரியாவுக்கு எந்த நடிகைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு பானுப்பிரியாவுக்கு. அடுத்து பரதன் படம் விஜயகாந்த் வச்சு எடுக்குது. அந்த படம் ஒரு சுமாரான படம் தான். சிவகுமாரோட ஒரு படம் நடிக்குது, பிறந்த வீடா புகுந்த வீடான்னு படம். சிவகுமார் சொல்கிறாரு, நான் பல நடிகர்கிட்ட நடிப்பை பார்த்துருக்கேன், ஆனால் உன்னுடைய நடிப்பு முகத்திலேயே இருக்கு, கண்ணிலேயே இருக்க, அத்தனை உடல் ரீதியான நடிப்பை நீ கண்ணிலேயே அந்த நடிப்பை கொண்டு வந்துடுறிய. சிவாஜி பார்த்தா நொந்திருப்பார் சிவகுமார் அடிக்கிற கமெண்ட்டு. இப்படி அதே போல் கமல் கூட மகாராஜன் ஒரு படம் அந்த படம் சரியாக ஓடலை. கமல் அதோட ரொம்ப நொந்துடுறாரு. கோகுலன்னு ஒரு படம் அர்ஜுன் கூட நடிக்குது அந்த அம்மா, அது சரியாக ஓடலை. உழவன்னு ஒரு படம் பிரபு கூட, அந்த படம் ஒரு நல்ல ஹிட்டு, பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அடுத்து ஆஹான்னு ஒரு படம், விஷாலோடைய அண்ணன் தான் ஹீரோ, ரகுவரனோட ஜோடி கேரக்டர் ரோல். நீங்கள் கதாநாயகி காலம் முடிந்து இப்போது கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கேரக்டர் ரோலில் என்றும் காதல் ஒரு படத்தில் விஜய்க்கு கேரக்டர் ரோல், அம்மாவாக நடிக்குது அந்த அம்மா. ஆனந்த பூங்காற்றன்னு ஒரு படம், அதில் கெஸ்ட் ரோலு. இப்படி அடுத்து பல படங்களில் அம்மா வேட வேஷத்துக்கு அங்கே அக்கா வேஷம், அத்தை வேஷம், இப்படி கதாநாயகி காலம் முடிந்து கெஸ்ட் ரோலில் முன்னணி நடிகர்கள் அத்தனை பேருக்குமே பானுப்பிரியா தான் கெஸ்ட் ரோல். இதுக்கு நடுவில் கெஸ்ட் ரோலுக்கு நடுவில் காளியாத்தா வேஷம். என்ன படம்னா தாலி காத்த காளியம்மா, காளியாத்தா. இந்த படத்தில் அம்மன் படம், ராஜராஜேஸ்வரின்னு சாமி படம். கேஆர் விஜயாவுக்கு பிறகு சாமி படத்துக்கு அம்மன் வேஷத்துக்கு பானுப்பிரியாவை பானுப்பிரியா தான் அம்மன் வேஷத்துக்கு சூலாயத்துக்கும் கரெக்டான கிரீடத்துக்கும் கரெக்டான கேரக்டர்னு பானுப்பிரியாவை சாமி படம் எடுக்கிற அத்தனை பேருமே மாகாளியா பரமசிவன் பொண்டாட்டி பார்வதியா பானுப்பிரியாவை மாற்றிய காலம். அதற்கு பிறகு கார்த்திக் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் எடுக்கிறார். கார்த்திகை வச்சு வேலை வாங்கிறது பெரிய குதிரை கொம்பு. இந்த படத்தில் கார்த்திகை கதாநாயகி பானுப்பிரியா. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் 2 நாள் தொடர்ந்த ஷூட்டிங்கு வந்தாருனாலே பெரிய விஷயம். அதுக்கு பிறகு வரமாட்டார். அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, பானுப்பிரியா டான்ஸ் முழுக்க எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துக்குங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க. இப்படி கார்த்திகை அந்த படம் முடிவதற்கு இழுத்து கொண்டு வந்ததே பானுப்பிரியா தான். ஏன்னா தயாரிப்பாளர் நட்டமடையிடுவான், தயாரிப்பாளர் லாஸ் ஆகிட்டான்னா படம் எடுக்க வரமாட்டான். அவங்க அம்மா சொன்ன அந்த கருத்து தயாரிப்பாளர்களுக்கு நம்ம
மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும். தான் ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமல்ல, சக கலைஞர்களையும் அந்த படம் வெளிவருவதற்கு எந்த தடங்களும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அவங்க அம்மா சொன்ன அந்த மந்திரம், கார்த்திக் படம், சக்கரவர்த்தி படம் முழுக்க பானுப்பிரியா இல்லைன்னா கார்த்திக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார். பானுப்பிரியா கார்த்திகையுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே கெஸ்ட் ஹவுஸாக மாறி போச்சு. தயாரிப்பாளர் பெரிய சந்தோஷம், என்னுடைய பட்ஜெட்டுக்கு முந்தைய படம் ரிலீஸ் ஆயிரும், இந்த சந்தோஷம் பானுப்பிரியாவுக்கு கிரெடிட்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் பானுப்பிரியாவை ஏமாற்றி தயாரிப்பாளர் ஏமாற்றி ஒரு நாள் திடீர்னு போய் பார்த்தா காலில் பெரிய கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு உட்காந்துருக்கார் கார்த்தி. என்னென்னு போய் கேட்குது, காலையில் பாத்ரூமில் தடுக்கி விழுந்துட்டேன். தடுக்கி விழுந்தா இவ்வளோ பெரிய கட்டாக இருக்க, உண்மையாகவே பாத்ரூமில் தடுக்கி விழுந்தீங்களா இல்லை மாடியிலேருந்து குதிச்சிங்களா கேட்குது. இல்லைம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறீ நீ, உண்மையாகவே நான் இல்லை, தவறு, நீங்கள் எப்படியாவது தயாரிப்பாளருக்கு கடுமையான நட்டம், தயாரிப்பாளர் இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நமக்கு நம்ம சார்ந்த நூற்றுக்கணக்கான கலைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும், தயவுசெய்து நடிகன்னு மருத்துவரை வர வச்சு கட்டை பிரித்தா காயமே இல்லை, கட்டை பிரித்தா காயமே இல்லை, போலி காயம், போலி கட்டு, போலி கார்த்திக்கு. அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப இந்த படத்தில் ஓவராக நடிச்சிட்ட, அதனால் இந்த படத்தில் இன்னொரு படத்துக்கு சம்பளம் கேடு. யார்? கார்த்தி பானுப்பிரியா திருப்பி விட்டார். பானுப்பிரியா தயாரிப்பாளர் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபா சம்பளம் அதிகமாக கொடுங்க. ஏம்மா கார்த்திக் சரியாயிட்டா நீ கெட்டு போயிட்டியாம்மா? அந்த தயாரிப்பாளரை கார்த்திக்கு பானுப்பிரியாவை சேர்த்து கெடுத்துட்டாருன்னு இண்டஸ்ட்ரியில் அந்த படம் நேராக எங்கே போயிடுதுன்னா கவுன்சிலுக்கு போயிடுது. கவுன்சிலரில் பஞ்சாயத்து பண்ணி 5 லட்ச ரூபா டிடி எடுத்து கொடுத்து அதை பேசி முடித்து வைத்து பானுப்பிரியாவும் கார்த்தியும் நடித்து அந்த படம் வெளிவந்தது. இப்படி திரைப்பட உலகத்தை பொறுத்தவரை ஒரு மினி கவுன்சிலாக மாறிடுவார் பானுப்பிரியா. இதுதான். அடுத்து பங்காளின்னு ஒரு படம், சத்யராஜா ஹீரோ, இந்தம்மா ஹீரோயினி. அந்த படம் நிறைய கடன், நிறைய தொந்தரவு, தொல்லை, வீடெல்லாம் அடமானம் வச்சு ரொம்ப, அதாவது அந்த பங்காளி படத்தில் சைதை தமிழரசி இதுதான் பானுப்பிரியாவுடைய கேரக்டர், அரசியல்வாதிக்கு உண்டான கேரக்டர், சொர்ணாக்கா கேரக்டர். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பல கடனை அடைக்கிறதுக்கு அதுதான் உதவுச்சு. இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் குஷ்பு, சுகாசினி, ரேவதி, ராதிகா, அம்பிகா, ராதா, இப்படி பல பேர் இருந்தாங்க. இத்தனை பேருக்கு மத்தியில் இந்த அம்மா எந்த தயாரிப்பாளரும் வருத்தப்பட்டதே இல்லை. நேரம் தவறாமை, நீங்கள் பணம் கொடுத்தாலும் நடிக்கும், கொடுக்கலைனாலும் நடிக்கும், எப்படியா படம் ரிலீஸ் ஆகிடும். இத்தனை நடிகைகளுக்கு மத்தியில் ஸ்ரீவித்யா இந்த திரைப்பட உலகத்தை நீதாண்டி வாழ வைக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பானுப்பிரியாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது ஸ்ரீவித்யா. ஆனால் சீனியர் நடிகை. அப்போது பானுப்பிரியாவுக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக திரைப்பட உலகத்தில் பானுப்பிரியாவை பாராட்டாத திரைப்பட தயாரிப்பாளர்களே இல்லை என்ற நிலைமை. இன்றைக்கு நடுவில் அந்த அம்மாவுக்கு நந்தி விருது கிடைக்குது, தமிழ்நாடு அரசு விருது 2 தடவை கிடைக்குது. இப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, சின்னத்திரை ஆர்டிஸ்ட்டு, திரைப்படத்துறையில் பெரிய ஹீரோயினி, இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற பொழுது சொந்த தம்பி ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. ஆந்திரா கிளம்பு பக்கத்தில் பிரம்மாண்ட வீடு, அந்த வீடு விற்கப்படுகிறது, கடன் ஆகுது, கட்டளை படத்தில் பல மடங்கு வட்டி, வீட்டை விட்டுட்டு தங்கறதுக்கு இடம் இல்லை, வறுமை, பல லட்ச கடன், வட்டி, காரை விற்று, நிலத்தை விற்று, வீட்டை விற்று, தம்பிக்கார ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி பல லட்ச ரூபா அந்த காலத்திலேயே கடனாகி கோடிக்கணக்காக அது வட்டியாகி குடும்பத்துக்கும் பானுப்பிரியாவுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு தங்குவதற்கு இடமில்லாமல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து தங்குது. இதுதான் அந்த அம்மாவுடைய
கடைசி காலம் தமிழ் தெலுங்கு இப்படி மிகப்பெரிய ஹீரோயினியாக சொந்த படம் எடுத்து நேரம் தவறாமல் காலம் தவற நல்ல பேர், பணத்தை பாதுகாக்க தெரியாமல், செல்வத்தை பாதுகாக்க தெரியாமல், ஊதாரித்தனமாக தன்னுடைய குடும்பம் செய்த ஊதாரித்தனமான செலவுகளுக்கு தான் பலியாகி குடியிருப்பதற்கு வீடே இல்லாமல் ஏவிஎம் ஸ்டுடியோ வராண்டாவில் காத்து கிடக்கூடிய நிலைமை வந்த பிறகு ஏவிஎம் சரவணன் உதவியால் அந்த அம்மாவுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டு நீண்ட காலம் அந்த அறையில் தான் தங்கியிருந்தது. அந்த அம்மா ஆதார்சன் ஒரு புகைப்பட கலைஞர், அமெரிக்க குடியுரிமை பெற்றவர், அவரை திருமணம் பண்ணிக்குது. ஒரு பெண் குழந்தை, இப்போ அந்த குழந்தை லண்டனில் படிக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மாவுடைய கணவர் மாரடைப்பில் மரணமடைகிறார். குடும்பத்தோடு தொடர்பு இல்லை, கணவரும் மரணமடைந்தார். இந்த சொத்துக்கள் செல்வம் எல்லாம் கையை விட்டு போயிடுது. அதற்கு பிறகு அந்த அம்மாவுடைய நிலைமை ரொம்ப வறுமை கோட்டு கீழே வருது. 2018 கணவர் இறந்த பிறகு மேலும் கஷ்டம். அதுக்கு பிறகு விஷால் படத்தில் செல்லமேன்னு ஒரு படம், கேரக்டர் ரோல், பொல்லாதவன் படம், அதில் தனுஷோடு சேர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகைன்னு ஒரு விருது கிடைக்குது. 300 படம் ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணுறாங்க தனுஷு வச்சு. அந்த படம் பானுப்பிரியாவுக்கு மீண்டும் வாழ்க்கையை கொடுக்குது. சொந்த தங்கை சாந்தி பிரியா, அந்த அம்மா பானுப்பிரியாவுடைய நிழலில் வளர்ந்தவர். பானுப்பிரியா வசதியாக இருக்கிற பொழுது சாந்தி பிரியாவுக்கு திரைப்பட வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படம், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறாரு கங்கை அமரன், பானுப்பிரியோட தங்கச்சியான வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த அம்மா சினிமாவில் பெருசாக வாய்ப்பு வரல. ஒரு நல்ல கணவனை திருமணம் செஞ்சு பானுப்பிரியாவை அவனை செட்டில் பண்ணிடுறாங்க. இதில் என்னென்னா சொந்த படம், ரியல் எஸ்டேட்டு, தம்பியை வச்சு ஹீரோவாக்குனது, அத்தனை சொத்துக்களும் இழந்துருச்சு. இப்போ இழந்து கடனாகி வாழ முடியாமல் இப்போ சின்ன ஏதாவது கேரக்டர் ரோல் கிடைக்குமா இப்படி தேடுற நிலைமையில் இப்போ என்னன்னா சன் டிவி, விஜய் டிவியில் சக்தி, வாழ்க்கை, புகுந்த விடா, பிறந்த விடா, ஆஹா இப்படிலாம் நிறைய சீரியலில் நடிக்கிறாங்க. ஆனால் நினைவாற்றல் தப்பி போயிடுச்சு. இப்போ கூட நடிக்கிற நடிகர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த அம்மா போட்டு எங்களை அறுக்கிறீங்க, நாங்கள் பேசுகிற வசனத்தை சரியாக பேசுகிறோம், அந்த அம்மா வசனத்தை பூரா மறந்துடுது, திருப்பி ஓவர் டேக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. தேசி அந்த அம்மாவை மாற்றுங்க, இல்லைன்னா எங்களை மாற்றுங்க. சின்ன திரையில் கண்ணீரோடு ஒரு ஸ்டுடியோவில் நம்ம வெளியேறு. ஒரு காலத்தில் தமிழ் தெலுங்கு குடிகட்டி பறந்து முன்னணி நடிகர்களோடு நடித்து பல விருதுகள் வாங்கி நீங்கள் ராணியை போல பல வசதி வாய்ப்பு, பங்களா, காரு இப்படி வாழ்ந்த நடிகையினுடைய நினைவாற்றல் தப்பி இப்போ திரைப்பட நேசித்து நடனப்பள்ளி தன்னுடைய கனவு, இப்படியான பல கனவுகளோடு திரைப்பட உலகத்துக்கு வந்த பானுப்பிரியா இப்போ சொல்லுவது, என்னை போல் யாரும் ஊதாரியாக வாழாதீங்க, உடல் பருத்து போச்சு, கண் பார்வை சரியாக இல்லை, காது சரியாக செவித்திறன் இல்லை, இப்படி வருவதற்கு காரணம் நானே எனக்கு ஏற்படுத்தி கொண்ட சில தீய பழக்கங்கள். இதை இளைய தலைமுறைகள் நடிக்க வருகிறவர்கள் என்ன ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கணும். எந்த புகழையும் எந்த செல்வத்தையும் எந்த காலத்திலையும் இழந்து விடாதீர்கள். நான் எல்லா செல்வம், புகழ், பணம் எல்லாம் பார்த்து இப்போ நான் அனைத்தையும் இழந்து அனாதையாக நிற்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கை இளைய தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டும். இதுதான் இப்போ அவர்களுடைய அறிவுரை. இப்போ அந்த அம்மாவை மேலே பல நடிகர்களோட கிசு வந்து மம்முட்டியோட, சத்யராஜோட, விஜயகாந்தோட,
வராத நாடுகளே இல்லை. பானுப்பிரியாவுக்கு அவருக்கு தொடர்பு திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, இவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை. இப்படி பானுப்பிரியாவை பற்றி எல்லா நடிகர்களோடு கிசுகிசு, வம்சியோடு கிசுகிசு. ஆனால் இவ்வளவு பரபரப்பான நடிகை இன்னைக்கு காலத்தின் கோலம் தன்னுடைய அந்திம காலத்தில் தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய நினைவாற்றல் தப்பி வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகை. பாவம் அந்த பெண்கள். சினிமா நடிகைனாலே பாவம். சாவித்திரி பாவம், சிலுக்கு பாவம், சோபா பாவம், கடைசியாக பானுப்பிரியாவும் பாவம். இதுதான் திரைப்பட உலகத்தில் பல பெண்கள் குடிகட்டி வாழ்ந்துட்டு கடைசி கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை மிக வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பானுப்பிரியாவுடைய கோரிக்கை. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின்ஸ் இன் மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.